வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் 3வது ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே நடந்த அந்த ப்ரொமோவை பார்க்கும் போதே வாவ் அப்படின்னு இருக்குதுங்க. ஏன்னா ஒரு சவுண்ட் வந்து இன்றைக்கி பலமாக ஒலிக்குதுன்னு அர்த்தம். அவங்கள பார்க்கும் போதே அந்த அப்பியரன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. ராஜா மகள் ரோஜா இவள் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பணிப்பெண் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவளோட பர்ஃபார்மன்ஸே அந்த இடத்துல கிடைக்கல. இப்போது அதுக்கு பதிலாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து பிக் பாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா என்னன்றது தெரியல. இல்லை, இதுக்கு முன்னாடினா அந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து எல்லாரும் வச்சு செய்வாங்க. யார் நம்ம சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுங்கன்னா அவளை எவ்வளோ குறைவாக பேச முடியுமோ அப்படி பேசினாங்க. ஆனால் ப்ரோமோ 3ல் அதே மாதிரி இவ கண்டெஸ்ட் உள்ள உட்காந்துட்டு அவங்களுக்கு கொஸ்டின் பண்ணணும். அது வேற லெவல்ல பாத்தீங்கன்னா சாட்சனா இருக்காங்களே, சாஞ்சி போன தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த வெஞ்சாமரை சொல்லுகிற அந்த விசிறியை வந்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க. சாஞ்சனா வந்து ராணியா உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க வந்து பனிப்பெண்ணா இருந்தாங்க. ஆனா அப்போ கூட பாத்தீங்கன்னா பனிப்பெண்ணு தான் வந்து ராணி மாதிரி இருந்தாங்க. ஆனா இதுல பாருங்க கரெக்டா ஆப்ட் ஆகுது. ராணி வந்து ராணி மாதிரி இருக்கிறாங்க, சாஞ்சனா வந்து அந்த விசிறத்துக்கு ஏற்ற விசிறி பெண் மாதிரியே இருந்தது. உண்மையிலேயே கரெக்டான ஆப்ட், ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஏன்னா இவ வந்து தேவியா உட்காந்துட்டு அதுல ஒன்றும் அதுக்கு அதாவது ஒரு கெட்டப் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் நம்ம உருவம் வந்து நம்ம கேலி பண்ண தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ல. குள்ளமாக இருக்கிறவங்க கூட எவ்வளோ பேர் நாட்டையே ஆண்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல இவ சாட்சனை கொடுக்கவே இல்லை. ஆனால் வந்து இவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, சௌந்தர்யாவை வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. இதுவே ஜெஃப்ரிக்கு வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அவனையே வந்து அந்த இடத்துல தீபக், மற்றவங்க ரஞ்சித் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ வந்து நிறைய பேசாத. ஏன்னா நேற்று நடந்த அந்த ராஜாராணி டாஸ்கில் ஜெஃப்ரி பேசுகிறாரு. ஜெஃப்ரி நடுவில் அது மாதிரி ஒரு காமெடி பண்ணுறதை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா வந்துட போறான்னு. ஆமாம், இதுதான் நடக்குது. ஸோ இப்படின்னா அப்படின்றாங்க, அப்படின்னா இப்படின்றாங்க. அவங்களுக்கே அவங்களோடது புரியல. இன்னைக்கான ப்ரொமோவில் சௌந்தர்யா கலை கட்டுறாங்கங்க. அவங்க வந்து சேரில் உட்காந்துருக்கிறதும், அந்த பொண்ணு சாச்சனா வந்து சாமரம் வீசுறதும், அந்த பக்கம் எதிர்க்க ஆண்கள் லைனாக நிற்கிறாங்க. அவங்கள ஒரு கேள்வியும் கேட்குறதோ வாவ், காதில் தேன் வந்து பாயுதுங்க. ஆமாம், அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உனக்கு எப்போவுமே பின்னாடி பேச தான் முடியுமா, முன்னாடி நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக பேச தெரியாதான் பார்த்து விஷால் மூஞ்ச காமிக்கணுமா, அப்படியே குரங்கு இஞ்சி தூண குரங்கு மாதிரி ஆகிடும். அடுத்தது தீபக். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸை பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நீங்கள் விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நான் விளையாடுறேன் அப்படின்னு அவன் தீபக்கு ஒரு பஞ்சு. ரயான் அடுத்தது ரயானை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து ஷோக்கு வந்தது மற்றவங்களுக்கு ஜால்ரா அடிக்க தான் வந்தியா, நீயா எதுவும் உனக்காக விளையாட வரலையா அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. ஸோ இப்படி ஃபயராக அந்த கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து சேரில் இவங்கெல்லாம் நிற்பாங்க பாருங்க. உண்மையிலே மாசுங்க. அதாவது நேத்து கொடுக்காத ஒரு ஏக்கத்தை பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாக்கு இப்படிப்பட்ட ஒரு ராணி வேஷத்தை இப்ப கொடுத்திருக்கிறாரு. ப்ரமோலியே இப்படி இருக்குதுன்னா உள்ள போயிட்டு லைவ்ல கிழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.